சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளத்தில் உறுதி வேண்டும். அது எனக்கு அந்த அந்த அது அது பொருள் கொஞ்சம் அப்படி சொல்லும்போது என்னுடைய பழக்க வழக்க பண்புகளை சொல்கிறேன் அப்படி. ஏன்னா இதுக்கு எனக்கு தெரியாது இவ்வளோ எவ்வளோ உறுதியானவர் எனக்கு தெரியாது. ஐயா கிட்ட ஒரு 2-3 முறை நான் அவரை சந்தித்து பேசும்போது சொன்னார், கரும்பூர் பார்க்கல கவலையே இல்லை, கரும்பூர் பார்க்கல கவலையே இல்லை அப்படின்னு. என்னங்க அப்படின்னு, அவர் தான் இருக்கார அப்படின்னு, முரசொலி மார்க் பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு. ஸோ ஏன்னா இந்த இது வந்து எனக்கு வரலாறு தெரியாது, அவர் சொல்லியே தெரியாது. விழுந்துட்டாரு. அப்போதானே இவங்க கூப்பிட்டு போய் ஆஸ்பத்திரி சேர்த்துட்டுக்கு நடுமுதுகு அந்த அதெல்லாம் தயார் பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சில வினாடிகளே அவரு இறந்ததை வந்து அவருக்கு தெரியுமா தெரியாது இல்லையா? இவங்க எல்லாம் இருக்கும்போது அந்த பேரன் குழந்தைய அவ்வளோ மரியாதை. சரி, எவ்வளோ குழந்தைகள் பார்த்தது இவருக்கு தெரியுது, இவங்க வயசுக்கு சில காலங்களாக 10 வருஷம் அந்த சில காலங்களாக போகும்போது இவருக்கு வயது எதிர்வு வரத்தானே செய்யும். இவருக்கு வருது, இவருக்கு வரதுக்கு முன்னாடி அதே கண்டிஷன்லாம் வரும்போது அந்த குழந்தைகள் சொல்லுது, அப்பா அடிக்காது பெயின் பண்ணாங்க. ஏன் நாளைக்கு வயசாகி அதை பிடிச்சி கீழே வந்து ஒரு பிடிக்காத நான் கீழே எனக்கு அம்மா அவருக்கு அந்த கொரோனா பீரியட் அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டம். அவரால் அந்த நிறைய நஷ்டம் வந்திருக்கு அவருக்கு. அதனால் என்ன பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஃபேமிலியே இது பண்ண முடியாத அளவுக்கு கஷ்டம். ஒரு பண்டிகை நாள், ஒரு விசேஷ நாள், அந்த விசேஷ நாள் வந்து அவர் அவங்க மனைவிக்கும் பசங்களுக்கும் ஏதோ துணிமணி எடுத்து கொடுக்கறதுக்கோ வீட்டுக்கு தேவையான பொருள் கொடுக்கறதுக்கோ எதுவுமே அவர்கிட்ட காசு கிடையாது. அவர் ரொம்ப யோசனை பண்ணுறாரு, என்னடா நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஒன்று இருக்கு, நமக்கு நல்லா இருந்தவங்க இந்த மாதிரி கொரோனா இந்த மாதிரி ஆகிடுச்சு, வியாபாரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய நாள் அது இயல்பாக நான் சொல்கிறது. அதுக்கு நெஞ்சு வாரம் வந்து ராமேஸ்வரம் போயிருந்தேன். இதுக்கு நடுவில் வந்து ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு சின்ன வயசில் அஜித் வந்து போனார், அனில் குமார் அவருக்கு பத்மபூஷன்